ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் நோவாவுடைய வரலாறை பற்றி சொல்ல போகிறேன். ஆதாமோட சந்ததி உலகம் எங்கே பெருகுச்சு. அப்போ உலகம் நிறைய பாவம் செஞ்சனால தேவன் உலகத்தை அழிக்க நினைச்சார். அப்போ ஒரு மனிதன் இருந்தார், அவர் பேர் நோவா. நோவா உத்தமனும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவருமா இருந்தார். அப்போ தேவன் நோவாவையும் அந்த குடும்பத்தையும் அந்த வெள்ளத்துலேருந்து காப்பாற்றலான்னு நினச்சாரு. அப்போ தேவன் நோவா கிட்ட, நீ ஒரு பேழையை உண்டாக்கு, நான் ஒரு வெள்ளத்தை அனுப்ப போகிறேன், இந்த ஜனங்களெல்லாம் நான் அணைக்க போகிறேன்னு சொன்னார். அப்போ நோவா சில வருஷங்களாக அந்த பேழையை உருவாக்கின்னு இருந்தார். பேழை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தேவன் ஆடு மாடுகள் எல்லா அனிமல்ஸையும் ஜோடி ஜோடியாக கப்பலில் ஏற்ற சொன்னார். அப்போ அந்த உணவுகளை அவங்க எடுத்துக்கினாங்க. நோவா அவங்க மனைவி, அவங்க 3 பிள்ளைகள், அவங்க 3 பிள்ளைகளோட மனைவிகள் அந்த கப்பலில் இருந்தாங்க. அப்போ தேவன் அந்த பேழையோட கதவை அடைச்சார். அதுக்கப்புறம் 40 நாளிலும் இரவும் பகலும் மழை பெஞ்சது. அப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் எல்லா மனிதர்களும் இந்த பாவம் செஞ்சதுனால அழிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தேவன் நோவாயும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றினார். இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நோவா நீதிமானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க சொல்ல தேவன் நம்மளை காப்பாற்றுவார். ஆமேன்.